श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரைக்கும் புண்ணியம் பாபம் இவைகளுடைய அஸ்லேஷம் ஒட்டுறது ஒட்டாதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்த அஸ்லேஷ சப்தார்த்தம் என்னது அப்படின்றத பத்தியும் சாதிச்ச. இப்ப என்ன கேள்வி கேட்கிறா இவா, பாபத்துக்கு பிராமாதிகமா பண்ற சமயத்துல அது ஒட்டாது அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா புண்ணியம் இருக்கே அதவே ஒட்டாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை ஒட்டாதுன்னு சொல்றதுக்கு பிரமேயம் இல்லையே அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறா. ஏன் அத மாதிரி இல்லை அப்படின்னாக்க, தவறு பண்றதுன்றது தெரிஞ்சும் பண்ணலாம் தெரியாமலும் பண்ணலாம். ஆனா புண்ணியம் அப்படிங்கிறது தெரியாம பண்றதுன்றதே கிடையாது பொதுவாக. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, எனக்கு சொர்க்கம் வேணும், உடனே அதுக்கோசரம் நான் சங்கல்பிச்சுக்கிறேன். இந்த சங்கல்பன்றது என்னது அது அப்படின்னாக்க, நான் சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும், அதற்கோசரம் இந்த யாகத்தை பண்றேன்னு நான் பண்றேன். அப்போ புத்தி பூர்வகமாக தானே நான் பண்றேன், எனக்கு தெரிஞ்சுதானே நான் பண்றேன், தெரிஞ்சுதான் நான் பண்றேனே தவிர்த்து தெரியாம எதுவும் நான் பண்றது இல்லை. அதனால இப்ப தெரியாம பண்றதுன்றதே கிடையாதாச்சு, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றோம். தெரிஞ்சு பண்றதுனால இத எப்படி இத நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இதுல, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. ஒருத்தன் புண்ணிய கர்மாவை பண்றான். எப்படி பண்றான்னாக்கா பலத்தை உத்தேசிச்சு பண்றான். ஏற்கனவே ஒண்ணு சொல்றோம், பிரயோஜனமனுத்திய நமந்தோப்பி பிரவர்த்ததே அப்படின்னு சொல்றோம். பிரயோஜனத்து இல்லாம ஒரு மந்தன் முட்டாள் கூட பிரவர்த்திக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்திருக்குமே. அதனால ஒரு முட்டாள் கூட பிரவர்த்திக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாக்க, இத இவன் அவசியமா பிரவர்த்திப்பான், பலத்தை எதிர்பார்த்து தான் பிரவர்த்திக்கிறான். அதனால பலன் அப்படின்னு ஒரு ஆசை சொன்னாக்க அவனுக்கு புத்தி பூர்வக பிரவൃத்தி தான் இருக்குது, அபுத்தி பூர்வக பிரவൃத்தின்றதே கிடையாது. அப்படி கிடையாதுன்றதுனால நீங்க அபுத்தி பூர்வகமான பாப்பமோ புண்ணியமோ எது பண்ணாலும் ஒட்டாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நீ பிரம்மத்துக்கு புண்ணியம் கூட பாப்பம் தான், அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் உத்தர அகம், அத உத்தர புண்ணியம், அது கூட அபுத்தி பூர்வகம்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு சுவாரஸ்யம் சுவாமி கேட்கிறார், அகில சாராவளியும் கேட்கிறார். இவன் இருக்கானே பிரம்மவித்து, அவன் மகா விவேகியா இருக்கான், மகா விவேகி அவன். ஏன் அப்படின்னாக்கா, எப்படி நல்ல பக்குவ ஞானம் ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அதன் பிறகு பிரவர்த்திக்கிறவன் இவன், அதன் பிறகு பிரவர்த்திக்கிறவன். அப்படிப்பட்டவன் தெரியாம ஏதாவது பண்ணுவானா? தெரியாம பண்ண முடியுமா? அதுவும் புண்ணிய விஷயத்துல. பாப விஷயத்துல தெரியாம பண்றதுக்கு பிரமேயம் இருக்கு, ஆனால் புண்ணிய விஷயத்துல தெரியாம பண்றதுக்கு எப்படி வரும் அது? ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க, அவன் மகா விவேகியா இருந்தான் பண்ண முடியும். ஏன்னா பக்குவ ஞானம் வந்திருக்கணும், ஆச்சாரியர்கிட்ட சிரவணம் பண்றக்கணும், மனனம் பண்றக்கணும், அதன் பிறகுதான் நிதித்தியாசனத்துக்கு போறான். அப்படிப்பட்டவன் எப்படி பண்ணுவான்? தப்பு தெரியாமலே புண்ணியத்தை பண்றான் அப்படின்னு சொல்றது எப்படி வர முடியும்? அதனால அந்த மாதிரி வரவே வராது. இன்னொன்னு, இதுல நீங்க புண்ணியாசேஷன்றத கூட எப்படின்னு பேதம் சொல்லுங்க, பேதம் சொல்லுங்கன்ற. பேதம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இந்த புண்ணியங்களே எத்தனை விதமா இருக்கு பாருங்க. ஒருத்தன் என்ன பண்றான், பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும், அதுக்கோசரம் வித்யா இன்னும் உற்பத்தி ஆகல, பிரம்ம வித்தியானது இன்னும் உற்பத்தி ஆகல. ஆனால் பெருமாளுக்கு அர்ப்பிக்க வேணும்,
சாத்விக தியாகம் பண்ணணும் அப்படின்னுட்டு புண்ணியங்களை பண்ண ஆரம்பிச்சான். அதாவது அக்னிஹோத்திராதி நித்திய கர்மாக்கள், ஆசிரம தர்மங்கள் அவைகளெல்லாம் அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறான். அது எதுக்கோசரம் பண்ணா? பிரம்ம வித்யை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு உத்தேசத்தோட அவன் பண்றான். அதனால பிரம்ம வித்தியைகள் தான் இங்க பிரயோஜனமா இருக்கு. பிரம்ம வித்தியைக்கோசரம் இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கிறான். அப்படி பண்ணினான்னா அவனுக்கு என்ன ஆகுதுன்னாக்க மன கல்மஷம் இருக்கு பாருங்க, சித்த சுத்தி உண்டாகிறது. மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போய் சித்த சுத்தி உண்டாகிறது. அதன் பிறகு வித்தியானது உற்பத்தி ஆகிறது. கர்மயோகத்துக்கே அதான் சொல்றோம். கர்மயோகம் பண்ணினான்னாக்கா கல்மஷங்கள் போறது. அது போச்சுன்னாக்கா ஆத்ம சாட்சாத்கோசரம் சாட்சாத்காரம் பண்ணணும். அதற்கோசரம் ஞான யோகத்துல பிரவர்த்திப்பான். ஞான யோகம் முடிஞ்சதுன்னாக்கா சாட்சாத் பக்தி யோகத்துல பிரவர்த்திப்பான்னு சொல்றோம். ஆக இந்த மாதிரி கர்மாக்களை அனுஷ்டிச்சான்னாக்கா அதோட பலனாக சித்த சுத்தி உண்டாகி பிரம்ம வித்யானது உற்பத்தி ஆகிறது. அதனால இப்ப என்ன ஆச்சு, இந்த கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்யாகிற ஒரு பலனை கொடுத்துட்டு அதுங்க கழுகி விடுறதுங்க, அதுங்க போயிடுறது. அதனால அதுக்கு அஸ்லேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா அது பிரம்ம வித்யைக்கோசரம் தானே பண்றோம். அது அஸ்லேஷன் சொல்லவே முடியாது. அஸ்லேஷன் சொல்ல முடியாததுனால அந்த விஷயம் சரியில்லை. இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்குது. இது ஒருத்தன் வைராக்கியத்தோட இருக்கான். ஒருத்தன் வைராக்கியத்தோட இருக்கிறவன் போய் இவருக்கு சொன்ன பாருங்க, பிரம்ம வித்யானிஷ்டன், அவனுக்கு நல்ல விவேக ஞானம் இருக்கு. அவன் போய் எனக்கு சொர்க்கம் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு அவன் பிரவர்த்திப்பானா? அதுவும் பிரவர்த்திக்க மாட்டான். ஆனால் வேற ஒரு காரியத்துக்கோசரம் பிரவர்த்திக்கலாம். தாத்பரிய சந்திரிகையில சுவாமி சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, ஒருத்தன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும். அதுக்கோசரம் அவன் நித்தியபடி பிராம முகூர்த்தத்துல தீர்த்தம் ஆடணும். தீர்த்தம் ஆடணும்னு தீர்த்தம் இல்லாம நடக்குமா? நீரின்றி அமையா உலகு அப்படின்றோம். அதனால தீர்த்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால தீர்த்தம் முக்கியம். அதுக்கோசரம் மழை வேணும். அதுக்கோசரம் காரியரி இஷ்டிய பண்றான். காரியரி இஷ்டிய பண்ணினான்னாக்கா அவனுக்கு என்ன வருதுன்னாக்கா மழை பெய்யுறது. மழை பெஞ்சதுன்னாக்கா நதிகள்லாம் சமர்த்தியா இருக்குது. நதிகள்லாம் சமர்த்தியா இருந்ததுன்னாக்கா அவனுடைய நித்தியானுஷ்டானங்களுக்கு பரம ஆனுகூல்யம் உண்டாகிறது. அதனால இப்போ இது காமியம்தான். எப்படிப்பட்ட காமியம் அப்படின்னா பிரம்ம வித்யைக்கு சாதனமாகிற காமியம் அப்படின்னு அதுக்கு பேரு. பிரம்ம வித்யைக்கு சாதனமாகிற ஒரு காமிய கர்மாவை அவன் அனுஷ்டிக்கிறான். அதே மாதிரி அந்த மழை பெஞ்சதுன்னாக்கா நல்ல பயிரெல்லாம் நல்லா வளர்றது, சசிய சமர்த்தி, தீங்கின்றி நாடெல்லாம் மாதம் மும்மாறி பெய்யுது அப்படின்லாம் சொல்ற முடியும். அந்த மாதிரி மழையெல்லாம் பெஞ்சு நல்லா வருது, வயல்லாம் நல்லா செழித்து வளர்றது பயிர்கள். அதனால இவனுக்கு போஷாக்கு கொடுக்கக்கூடியது, உடம்ப போஷிக்கக்கூடிய நல்ல தானியங்கள்லாம் கிடைக்கிறது. அதுக்கோசரம் அவன் பண்றான். அத மாதிரி நல்ல திருட ஆரோக்கியம் கிடைக்கணும். அதுக்கோசரம் இவனுக்கு இதெல்லாம் வேணும், கால்நடைகள்லாம் வேணும். அதுக்கோசரம் நிறைய பிரவர்த்திக்கிறான். இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்கா, பிரம்ம வித்யானது தனக்கு நல்லபடியா சித்திக்கணும். அது நல்லா இருக்கணும்னாக்கா இவனுடைய மனோபலம், சரீர பலம், வாக்பலம், தபோபலம் அதெல்லாம் சரியா இருக்கணும். அது இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா நல்ல உடம்பு இதுவா இருக்கணும், புஷ்டியா இருக்கணும். ஏன்னா நாயமாத்மா பலஹீனே நலபியா அப்படிங்கிறது உபனிஷத்து. இந்த பரமாத்மாவானவன் பலஹீனமா இருக்கிறவனால அடையவே முடியாதவன். அது உடம்புனாலேயோ மனதினாலேயோ எதனால வேணாலும் சரி, பலஹீனமா இருந்தாலும் அடைய முடியாது. அவன் நல்ல பலத்தோடு கூடவனா இருக்கணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி காமிய கர்மாக்களை பண்றான். இப்படி காமிய கர்மாக்களை இவன் பண்ணினான்னா கூட அது என்ன பண்றது, பலத்தை கொடுத்துடுறது. பலத்தை கொடுத்துடவே இவனுக்கு அந்த கர்மாவும் ஒட்டாது. வித்யைக்கு சாதனம், அதுக்கு வேண்டிய பலனெல்லாம் கொடுக்கணும். அதுக்கோசரம் இந்த கர்மாவானது பண்றான். இவன் இந்த கர்மாவை அனுஷ்டிச்சான்னா அதுக்கு பலனை கொடுக்கறது, மழையை கொடுக்கறது, தானியங்களை கொடுக்கறது, உடம்புல புஷ்டியை கொடுக்கறது, பலத்தை கொடுக்கறது. அதனால
ஆரோக்கியாதிகள்லாம் வச்சுன்னு இவன் பண்றான். அதனால பலன் வந்துடுறது. இவன் பண்ணினதும் புத்தி பூர்வகமாக தான் இவன் கர்மாவை அனுஷ்டிச்சான். அதே மாதிரி அதனுடைய பலனும் அவனுக்கு கிடைச்சிடுத்து. ஆகவே அதுக்கும் அஸ்லேஷம் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒட்டாது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால பாபத்துலவான அபுத்தி பூர்வகமா வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் புண்ணியத்துல எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்? அதனால புண்ணியத்துக்கு அபுத்தி பூர்வகமே வராது. அதனால சூத்திரக்காரர் சொன்னார், இதரஸ்யாப்யேவம் அசம்ஸ்லேஷ பாதேது அப்படின்னு சொல்லிட்டார். அகம்னாக பாப்பம்னு அர்த்தம். இதரஸ்யாபின்றதுல அடுத்த சூத்திரம் அது. அந்த இதர சப்தத்தினால புண்ணியத்தை எடுக்கிறது, அதுக்கு கூட அசம்ஸ்லேஷம், அது கூட ஒட்டாது. பிராமாதிகமான புண்ணியத்தை இவன் பண்ணியிருந்தானா அதுவும் பாபம்தான், அதுவும் ஒட்டாது அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிச்சிருக்கார். இப்ப சூத்திரக்காரருடைய திருவுள்ளத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வரவே வராதே. அதனால புண்ணிய பலத்தினுடைய அஸ்லேஷன்றதே இங்க வராது. இல்லாத அஸ்லேஷத்தை போய் சூத்திரக்காரர் எப்படி சாதிச்சார்? அதனால பெரிய தோஷமாச்சு. அது இல்லாத விஷயத்தை சூத்திரக்காரர் சாதிக்கலாமா? அவர் சாதிச்சுட்டார். ஆனால் சூத்திரக்காரர் பிரம்மவித்து, பெரிய பிரம்மனிஷ்டர், மகரிஷி. அவர் வேதவியாசன் சொல்றோம். அவருடைய உண்மையிலேயே அவருடைய திருநாமம் கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு. ஆனால் பதரிகாசிரமத்தில் அவதரிச்சதுனால பாதராயனர்னு அவருக்கு பேரு. வேதத்தை அத்தனையும் பிரிச்சு கொடுத்ததுனால வேதவியாசர் அப்படின்ட்டு அவருக்கு பேரு. ஆமாரி அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்தியவதி சுதா அப்படின்னு புராணங்கள் எல்லாம் பண்ணினவர் சத்தியவதி சுதனான இந்த வேதவியாசர் தான். அப்படிப்பட்ட மகரிஷி தவறா ஏதாவது எழுதுவேரா? ஆனா அவரும் இப்படி அனுகிரகிச்சுட்டு போயிட்டார். புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் கூட ஒட்டாது, அதுவும் பிராமாதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப இதுக்கு பதில் என்ன அப்படின்னாக்கா, சரி நீ சொல்றதுனால நாங்க ஒத்துக்கிறோம். வித்ய பிரம்ம வித்தியை உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்றதுக்கோசரம் சில புண்ணிய கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கிறோம். அந்த கர்மாக்கள்லாம் வித்யாங்கமா இருக்குது. அதெல்லாம் பழத்தை கொடுத்துட்டு காரியத்தை முடிச்சுன்றது. அதனால அவைகள்லாம் ஒட்டுறது ஒட்டலன்றதையும் நாங்க சொல்லலை. அதெல்லாம் ஒட்டிடுச்சு. அது ஒட்டுறதுன்றதே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அது பலனை கொடுத்துருக்கே, அதனால அது இல்லை. அதை பத்தி நாங்க சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் வேறுபட்ட சில கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்கள் தான் இது ஒட்டாது அப்படின்னு நாங்க சொல்றோம். எல்லா கர்மாக்களையும் சொல்லலை. எது எது பலனை கொடுக்கறதோ அந்த கர்மாக்கள்லாம் அதெல்லாம் போட்டோம், அதெல்லாம் நாங்க சொல்லலை. சில கர்மாக்கள் இருக்கு. அதுக்கு குச்சிமங்கலம் சுவாமி அழகா சொல்றாரு. ஒருத்தன் என்ன பண்றான், ரொம்ப ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற சமயத்துல அதுக்கோசரம் சாந்தி ஹோமம் பண்றோம், அந்த ஹோமம் பண்றோம், இதை பண்றோம், அதை பண்றோம், நிறைய பண்ற. இதெல்லாம் வேதம் சொன்ன கர்மாக்கள் தான். நம்ம எல்லாமே நம்ம அங்க எல்லாம் சூர்தன ஹோமம்னா சில பேர் பண்ற. எங்க ஆத்துல அதெல்லாம் நாங்க பண்றது கிடையாது. ஆனா நிறைய ஆத்துல பண்ற சூர்தன ஹோமம். அந்த சூர்தன ஹோமம் பண்ணினதுனால அவளுக்கு நல்ல பலன் அவள்லாம் க்ஷேமமா இருக்கான்னு அதையும் சொல்ற. அவ காரணம் என்னன்னா இதெல்லாம் ஆகமங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கு, அதை பண்ற. அவ இந்த மாதிரி தனக்கு நிறைய கஷ்டம் வரைச்சு அதுல தப்பிச்சுக்கணும், அதுக்கு பரிகாரம் பண்ணணும். அதுக்கோசரம் சில பேர் பண்ற. சில பேருக்கு பலிதம் நன்னா இருக்கு, அந்த கஷ்டம் போகணும் அப்படின்னு அவ பண்றா பாருங்க. அதனால அவளுக்கு நல்லதே நடக்கிறது சில பேருக்கு. ஆனால் இன்னும் சில பேருக்கு நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு பண்ணா கூட அந்த கஷ்டமானது நிவர்த்தியே ஆகல. அவனுக்கு கஷ்டம் அப்படியேதான் இருக்கு அவளுக்கு. இப்போ இவனோ வேதம் சொன்ன ஒரு கர்மாவை அனுஷ்டிச்சிருக்கான், தான் கஷ்டம் போகணும் அப்படின்னு இவன் அனுஷ்டிச்சிருக்கான். இப்படி அனுஷ்டிச்சா கூட அவனுக்கு இந்த கஷ்டமானது நிவர்த்தி இல்லை.
கஷ்ட நிவர்த்தியே வரல. அதனால அவன் பண்ணின சாந்தி கர்மா இருக்கே அது விபலமா போயிடுத்து. விபலமா போயிடுத்து. ஏன் விபலமா போயிடுத்து அப்படின்னாக்க ஒரு நியாயம் சொல்லுவா, யக்ஷானுரூபோ பலிஹி அப்படின்னுவா. அதாவது எந்த தேவதைக்கு எப்படிப்பட்ட பலி கொடுக்கணுமோ அப்படிப்பட்ட பலியை கொடுத்தாதான் கர்மா சாந்தமாகும். இது மாதிரி நமக்கு கஷ்டங்கள்லாம் போகும். அதனால எந்த தேவத்தை இருக்குதோ அந்த தேவத்துக்கு ஏத்த மாதிரி நாம பலியை சமர்ப்பிக்கணும். அப்படி பண்ணாதான் நடக்கும் அது. அதனால நான் பண்ணின பாபம் நிறைய பிரம்மாண்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் எப்பேற்பட்ட சாந்தி கர்மா பண்ணாலும் அது பலனை கொடுக்காது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கர்மாவை பண்ணணும். நான் பண்ணினது பிரம்மாண்டமான பாபம், ஆனால் அந்த பாவத்தை போக்கடிக்கக்கூடிய சாந்தி கர்மா சாதாரணமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு சபலமா ஆகாது. ஏன்னா சாந்தி கர்மா துர்பலமா போயிடுச்சு. அதே கர்மா பிரபலமா இருக்கு, ரொம்ப பலத்தோட கூறினதா இருக்கு, நம்ம பண்ண பாவம். அந்த பாவத்துக்கு ஏத்த சாந்தி கர்மான்றது வரல. அதனால அது அதி பலிஷ்டமா இருக்குது பாப கர்மா. அதுக்கு முன்னாடி இந்த சாந்தி கர்மாவால நிக்க முடியல. அதனால நமக்கு என்ன பலன் வேணுமோ அது வரல. அப்படி வராது போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இது சில இடங்கள்ல இருக்கு. ஆக ஒரு பெரிய பாபம், அந்த பாபத்துக்கு ஏத்த மாதிரி கர்மாவை அனுஷ்டிக்கணும். அந்த மாதிரி கர்மாவை பிராயசித்த கர்மாவை அனுஷ்டிச்சாதான், பரிகார கர்மாவை அனுஷ்டிச்சாதான் அப்ப நமக்கு இது உண்டாகும். ஆனால் அதை நாம பண்ணலைன்னு நினைச்சுக்கோங்க, சாதாரணமா ஏதாவது ஒரு கர்மாவை பண்ணினோம்னாக்க அது சபலமா ஆகல, விபலமா தான் போயிடுறது. இப்போ கொஞ்சம் இப்படி திருப்பி போடுங்க. பாவம் இத்தனோண்டா இருக்குது, பிரம்மாண்டமான சாந்தி கர்மாவை ஒருத்தம் பண்ணிட்டான். அந்த சாந்தி கர்மாவை பிரம்மாண்டமா பண்ணினான்னாக்கா பாவம் சின்னது தானே. பிரம்மாண்டமான சாந்தி கர்மாவை பண்ணினான்னாக்க அப்ப அந்த பாப கர்மாவானது தானா போயிடும். ஆனால் சாந்தி கர்மா பண்ண பாருங்க, அது அப்படியே நிற்கும். நம்ம பண்ண சாந்தி கர்மாவில ஏகதேசம்தான் அந்த பாப கர்மாவை போக்கடிச்சிருக்குது. அதே சாந்தி கர்மா அவ்வளோ இருக்குது, அதனால அதனுடைய பலம் அப்படியே இருக்குது. இப்போ அது அது ஒட்டுறதா ஒட்டலையா? அந்த கர்மாவானது ஒட்டல அப்படின்னு சொல்றோம். அதனால சாந்தி கர்மா பிரம்மாண்டம். இப்ப இவனுக்கு பண்ணினது என்னது? பிராமாணிகமா தான் பண்றான். பண்ணின சின்ன பாபத்துக்கு இவ்வளோ பெரிய இதுவா பிரம்மாண்டமான கர்மாவா? அது நமக்கு தெரியல. நம்ம பண்ணது சின்ன பாப்பம் நம்ம நினைக்கல, நாம நினைச்சிட்டு இருக்கோம் அது பெரிய பாப்பம் நினைச்சுட்டு நாம என்ன பண்றோம்னாக்கா பிரம்மாண்டமா பரிகாரத்தை பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா குறைவாதான் நமக்கு இது நடக்கிறது, குறைவாதான் நமக்கு உபயோகப்படுறது அந்த பரிகார கர்மா. உண்மையிலேயே பண்ணின கர்மாவது அப்படியே இருக்கு. அது பிராமாணிகமா தான் அது பண்றோம், நமக்கு தெரியல. இது சின்ன கர்மாவை பண்ணா போதும் சாந்தி கர்மா அப்படின்னு தெரியாம பிரம்மாண்டமான சாந்தி கர்மாவை பண்ணினதுனால அது அப்படியே நிக்கிறது. இது பிராமாணிகமா பண்ணினது. அது அஸ்லேஷம், அது ஒட்டாது அப்படின்றது வரையும் போகணும். அது இருக்கட்டும். இந்த மாதிரி புண்ணிய கர்மாக்கள் தான் அபுத்தி பூர்வகம் அப்படின்னு சொல்றோம். பாஷ்யக்காரர் 9வது அத்தியாயத்துல கீதா பாஷ்யத்தை சாதிக்கும் பொழுது ஒருத்தன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறான். அற்புதமான பிரம்ம வித்தியை. பெருமாள் சொல்ற, இவன் எப்பேற்பட்ட பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சிருக்கான், இவனுக்கு என்னால மோட்சம் மட்டும்தானே கொடுக்க முடிஞ்சது, வேற ஒண்ணுமே கொடுக்க முடியலையே என்னால, கொடுக்க முடியல, மோட்சம் அப்படிதான் நான் அவனுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னுட்டு பெருமான் கஷ்டப்படுறானோ. ஏன்னா அந்த உபாசனம் அப்படியே இருக்கு, உபாயம் அப்படியே இருக்கு. ஆனால்
நான் கொடுத்த பலனும் ரொம்ப 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 குறைவா இருக்கு. அதுக்குதான் அங்க ஒரு ஸ்லோகம் எழுதுவா, ரண பிரவருத்தம் இவமே அப்படிங்கிற பெருமாள். அவோ திரௌபதி என்ன பண்ணா, கோவிந்தா அப்படின்னா ரக்ஷஸ்வ ரக்ஷஸ்வ அப்படின்னு கத்தினா அந்த வஸ்திராபரணத்தப்போ. அந்த சமயத்துல பெருமாள் சொல்றார், அவ கோவிந்தான்னு கூட்டா என்னால முடிஞ்சது துவாரகையிலேருந்து நான் வஸ்திரத்தை கொடுத்தேன், அவ மானத்தை காப்பாத்தினேன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அவ கூட்டது அப்படியேதான் இருக்கு, அதோட பலன் நான் கொடுத்தது ரொம்ப குறைவாச்சே அப்படிங்கிற பெருமாள். அதனால இது இந்த இடத்துல புத்திபூர்வமா தான் பண்றோம், உபாசனம் புத்திபூர்வமா இருக்கு. அத மாதிரி திரௌபதி கோவிந்தான்னு சரணாகதி அடைஞ்சா, அதுவும் சரி புத்திபூர்வமா தான் இருக்குது. இந்த புத்திபூர்வத்திலேயே அப்படி இருக்கு, அபுத்திபூர்வமா இதை மாதிரி பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா இவைகள் அனைத்துமே நமக்கு குறைவான பலன் தான் வந்திருக்குது, இன்னும் அதிக பலன் நமக்கு வந்திருக்க வேண்டியது. அதிக பலனுக்கு அங்க ஒண்ணும் இல்லை, ஏன்னாக்கா பண்ணின பாவம் குறைவு, ஆனால் பண்ணின பிராயச்சித்தமோ பெருசு. அதனால அது மீதி இருக்கு பாருங்க, அது ஒட்டாது, அது ஒட்டாது அப்படின்றதுல உத்தேசம். இத மாதிரி சொல்றது அது. ஆகையினால இது நிர்விஷயம் இல்லை. ஏன்னா ஸ்ருதி சொல்லிடுத்து, பாபம் கர்ம ந லிப்யதே ந சுகிருதம் ந துஷ்கிருதம் சர்வே பாப்மானஹா அதோ நிவர்த்தந்தே அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுத்து ஸ்ருதி. அதனால அந்த ஸ்ருதிக்கு சார்த்தக்கியம் சொல்லணும். சார்த்தக்கியம் சொல்லணும்னாக்க இதை அங்கீகரிச்சுதான் ஆகணும், இது இல்லைன்னா முடியாது. இன்னொரு விஷயம், சரி இதெல்லாம் கூட நீங்க பரிகாரம் எனக்கு தெரியல, தெரியாம நான் பெருசா பண்ணிட்டேன், அது மீதி இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட சாமானியம்தான், அதெல்லாம் கூட சாதாரணம்தான். ஏன் அப்படின்னாக்க இது அவங்க கூட புத்திபூர்வமா தானே கர்மாவை அனுஷ்டிச்சான், பரிகார கர்மாவை. உபாசனை எப்படி புத்திபூர்வமா அனுஷ்டிக்கிறானோ அது மாதிரிதான் இந்த பரிகார கர்மாக்களை அனுஷ்டிக்கிறான். அதனால அந்த இது சொல்றதை காட்டிலும் இன்னும் கூட இருக்கு. இந்த பாபங்கள்லாம் எப்படி இருக்கோ புண்ணியம் கூட தெரியாம பண்றதெல்லாம் இருக்கு. நம்ம எத்தனையோ படிக்கிறோம், புராணங்கள்லாம் சொல்றது, அது சொல்றது இது சொல்றதுன்னுட்டு. ஒருத்தி ராஜகுமாரியா பிறந்தா, ஏன் ராஜகுமாரியாவா பிறந்தா, அவளுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சதுன்னாக்கா பூர்வ ஜென்மத்துல ஒவ்வொரு எலியா பிறந்தா. அந்த எலி என்ன பண்ணிச்சுன்னாக்கா பெருமாள் சன்னதியில வழக்கெறிஞ்சிட்டு இருந்தது. வழக்கெறிஞ்சிட்டு இருக்குச்சே அத போய் இது அந்த எரியிற என்ன வாசனை அதை இழுக்க போச்சு. இழுக்க போனாக்கா அந்த வழக்கு நன்னா எரிய ஆரம்பிச்சுடுச்சு. நன்னா எரிய ஆரம்பிச்சுடவே இவன் என்ன எடுத்துன்னா அடுத்த ஜென்மாவில பெருமாள் வழக்கை ஏற்றி வச்சுட்டாளோ இல்லையோ, அது தெரியாம தான் பண்ணிச்சு அந்த எலின்றது. அதனால ராஜகுமாரியா இவ பிறந்தா அப்படின்னு படிக்கிறோம். ஒருத்தன் என்ன பண்றான்னாக்கா பெருமாளை வெஸ்டே கோயில பிரதட்சணம் பண்றான். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, சதமத்யபகாராணாம் நஸ்மரத் ஆத்மவத்தையா கதஞ்சித் உபகாரீன கிருதேனைகேன துஷ்யதி அப்படின்னு ஸ்ரீராமனை பத்தி ஸ்லோகம். கதஞ்சித் உபகாரீன ஏதோ ஒரு மாதிரி உபகாரம் பண்றான், ஏதோ ஒரு மாதிரி உபகாரம் பண்ணினான்னா கூட அவன் 100 1000 அபகாரம் பண்ணா கூட பெருமாள் தவறா நினைச்சுக்கிறது இல்லை. ஆனால் ஏதோ அவன் தன்னையே அறியாம ஏதோ ஒரு உபகாரம் பண்ணிட்டான். அந்த உபகாரம் பண்ணிட்டான்னாக்கா கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி. அவன் உண்மையிலேயே உபகாரம் பண்ணல, ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணினான். அது திருக்குழந்தை ஆண்டவன் அழகா சாதித்தார். ஒருத்தன் என்ன பண்ணா, பசுமாட்டை அடிக்கணும்னுட்டு பசுமாட்டை துரத்தின்னு போறான். அவனுடைய உத்தேசம் பசுமாட்டை அடிக்கணும்னு பசுமாட்டை துரத்தின்னு போறான். அது பின்னாடியே ஒண்ணான் பாருங்க. அதனால அவனுக்கு என்ன எடுத்துனாக்கா பெரிய புண்ணியம் பண்ணிட்டான். அவனுடைய உத்தேசம் பசுமாட்டை அடிக்கிறது தான். பசுமாட்டை அடிக்க அவன் பிரவர்த்திச்சா கூட பசுமாட்டு பின்னாடி ஒண்ணாமோ, அதனால அவனுக்கு புண்ணியம் வந்துருக்கு. இந்த புண்ணியம் கூட அஸ்லேஷம். அத மாதிரி அந்த இதுல ரொம்ப அழகா சொல்றார் திருக்குழந்தை ஆண்டவன். நிறைய வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தானோ, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த இது நேந்திரம் பழம். அந்த நேந்திரம் பழம் நம்ம ஊர்ல சரியா கிடைக்க மாட்டேன்றது.
கேரளா போய் வாங்கிட்டு வந்தான். எல்லாருக்கும் ஆண்டி ஆட்டை கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துடுறீ அப்படின்னுட்டான். எல்லாருக்கும் கொடுத்துட்டாவோ. கட்சியில கேட்டான், எல்லாருக்கும் கொடுத்தியா? எல்லாரும் கொடுத்தேன். ஒரு 2-3 பழம் மொத்தம் அழுகி எடுத்து தூரம் போட்டேன். ஏண்டி தூரம் போட்டேன்? எங்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே, அதை போய் யார் நான் சாப்பிடுவா அப்படின்னு அவ கேட்கிறா. சாப்பிடறதுக்கு இல்ல, பெருமாளுக்கு போய் நான் சாப்பிட்டுப்பேன். உத்தேசம் பார்க்கும், அழுகின படத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பேன் அப்படின்னா அதை கூட பெருமாள் ஆனந்தமா எடுத்து போயிடான். இத்த சமர்ப்பிக்கணும்னு உனக்கு தோணித்தே அப்படின்னு. இது கதஞ்சிது பகாரேன்னு கிருதய நீக்கேன்னு துஷ்யதி அப்படின்னு அங்க சேமத்திராமாயணத்தை வரும். நிறைய உதாரணம் சாதிப்பார் திருக்குழந்தை ஆண்டவன். அதனால இந்த மாதிரி வச்சனங்கள்லாம் இருக்கொள்ளியோ, இதெல்லாம் கோயில்ல தீபம் ஏத்துறது, தெரியாம ஏற்றி விடுறது, தெரியாம கோயில பிரதட்சணம் பண்றது. அவனுக்கு கோயில்னே தெரியாது, அவன் பாடு ஏதோ பிரதட்சணம் பண்ணிட்டு போறான். நம்ம எல்லாருக்கும் அஜாவிட உபாக்கியானம் தெரியும். அவன் தம் பிள்ளையதான் கூட்டான், கடைசி பிள்ளைய நாராயணா அப்படின்னு கூட்டான். அது கூட்டத்துக்கு யம படால துரத்தி அடிச்சு விஷ்ணு படாலாம் அழிச்சுன்னு போயிட்டா, மோட்சத்துக்கே அழிச்சுன்னு போனா அப்படின்லாம் இருக்கு. இத மாதிரி எத்தனையோ இருக்கு. அத மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ குளம் வெட்டுறான். ஒரு பாட்டில் அந்த தீர்த்தம் அடியேன்னு பார்த்திருக்கேன். அது பாட்டில் தீர்த்தம் எங்க பசங்க எடுத்துன்னு வருவா, அவ ட்ரெயின் அப்படியே விட்டுட்டு போயிடுவா. அத்தையார் தூக்கின்னு போறதுன்னு அதை விட்டுட்டு போனாக்கா அந்த தீர்த்தத்தை எத்தனை பேர் சாட்டா தெரியுமா? இப்ப நான் அவ சாப்பிடணும்ட்டு போட்டாயவா, நம்ம குடும்பத்து பசங்க அவ சாப்பிடணும்லாம் போடல, இதை தூக்கின்னு போறது யாரு கஷ்டப்படுறது அப்படின்னு அந்த பாட்டில் அப்படி போட்டு வர, அத சந்தோஷமா சாப்பிடுற. அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட எடுத்துன்னு போறோம், அதை தூரம் போடுறோம். தூரம் போட்டாக்க அது ஏதோ பிராணிகள் எல்லாம் சாப்பிட்டு போறது. அதெல்லாம் சாப்பிட பாக்குறோம். இதெல்லாம் நம்ம தெரியாமலே பண்ணக்கூடிய புண்ணியங்கள். அந்த புண்ணியங்கள்னால கூட இவைகள்லாம் அஸ்லேஷம் வரும், இவைகளுக்கு அஸ்லேஷம். அதனால நிறைய சொல்றாரு சுவாமி குத்திமங்கலம் சுவாமி. ஒருத்த என்ன பண்றான்னாக்க, தானே இஷ்டப்படாம கூட இந்த காவேரியில இந்த வெயில் காலத்துல போனாக்கா, கொள்ளிடத்துல தீர்த்தாமரை போனா ஸ்ரீரங்கத்துல ஜலம் ரொம்ப குறைவா தான் போயிட்டு இருக்கும், நாங்க என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த மணலை கொஞ்சம் தோண்டுவோம்னா, மணலை தோண்டினோம்னாக்கா கொஞ்சம் ஆழம் வரும், காவேரியில ஜலம் கொஞ்சம் ஆழமா இருக்கும். அதுல நல்லா அமிழ்ந்து அவகாசன ஸ்நானம் நல்லா தீர்த்தாமாடுவோம். அது மாதிரி வருவோம், எல்லாரும் பண்ணுவோம் அது மாதிரி. இப்ப இவன் உத்தேசம் என்ன, தான் தீர்த்தாமாடணும் அப்படின்னுட்டு அப்படியே விட்டு வந்துட்டான். திருப்பி நான் மூட்டை வரும் அந்த இடத்த, அதை அப்படியே தோண்டினோம் தீர்த்தாமாடணும், அதோட வந்துருவோம். ஆனால் அதே இடத்துல எத்தனை பேர் தீர்த்தாமாடுவான்? எந்த புண்ணியமானோ தெரியல, இதை நல்லா தோண்டி வச்சுட்டு போயிட்டான், ஜலம் நல்லா வாட்டமா இருக்கு, அதில் நம்ம தீர்த்தாமாடலாம் அப்படின்னு தீர்த்தாமாடலாம் இல்லையா? இத மாதிரி சொல்ற பூத தயையா கிரியமானானி இஷ்டாபூர்த்தாதீனிச்ச புண்ணிய கர்மாணி அப்படிங்கிறார் குத்திமங்கலம் சுவாமி. அதனால இத மாதிரி எத்தனையோ புண்ணிய கர்மாக்கள் நம்மளையும் அறியாம பண்ணிட்டு இருப்போம். நித்தியப்படி நிறைய பாவங்கள் எப்படி பண்றோமோ அந்த மாதிரி புண்ணிய கர்மாக்களை நாம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி புண்ணிய கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் நம்மள ஒட்டாது, அவைகள்லாம் ஒட்டவே ஒட்டாது. அதுதான் இந்த வச்சனத்துக்கு அர்த்தம். அதனால சூத்திரக்காரன் சொல்லிட்டார், இதரஸ்யாப்யேவம் அசம்சேஷப்பாதேது அப்படின்னு சாதிட்டார். அவர் சொல்லிட்டாருனாக்கா அதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். சூத்திரக்காரர் சொன்னதை தப்புன்னு யாரும் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. சூத்திரக்காரரும் பெரிய மகரிஷி ஏற்கனவே சொல்லிட்டோம், அவர் சாதிச்சது சரியா இருக்கும். அதனால அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதனால பாபமானது எப்படி ஒட்டாதுன்னு சொன்னமோ அந்த மாதிரி புண்ணியம் கூட ஒட்டாம இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் வச்சனம் இருக்கா? நீ வச்சனம் சொல்றீங்க, எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அங்க வாக்கியம் ஏவமேவம் விதி பாபம் கர்மண சிருஷ்யதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இதுல பாபகர்மாவானது இவனை ஒட்டாதுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா புண்ணியம் இல்லையே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சாந்தோக்கியோட வாக்கியத்தை சாதிக்கிறார். ந சுகிருதம் ந துஷ்கிருதம் சர்வே பாப்மானஹ அதோ நிவர்த்தந்தே அப்படின்னு இருக்கு. புண்ணிய கர்மாவோ பாபகர்மாவோ
அனைத்து பாபங்களும் இவனிடம் வந்து இந்த பிரம்மவித்திற்கானே அவனிடம் வந்து போயிடுறது அப்படின்னு இங்க இருக்கு. அதனால சுகிருத சப்தம் துஷ்கிருத சப்தம் ரெண்டுமே பாபசப்தத்தினால இங்க சொல்லப்பட்டிருக்குது. அதனால அது வேண்டாம். இது மாதிரி இருக்கு. அதுல நிறைய கேள்வி எல்லாம் வரும். என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு சமாதானம் சொல்லி பண்ணணும். அது மட்டும் இல்ல, க்ஷீணே புண்ணியே, புண்ணியம் க்ஷீணமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சொர்க்கத்துல இருந்து அவன் வந்துடுறான் அப்படின்றது அது. அதனால இந்த புண்ணியக சப்தம் கூட பாப வச்சனமாத்தான் இருக்கு, பாபத்தை தான் சொல்றதுன்னு அர்த்தம் அது. அதனால நீங்க வந்து எவ்வளவு இது பண்ணாலும் சரி, ஏன்னா சூத்திரக்காரர் சொல்லிட்டார் இதரஸ்யாக்கியவம் அசம்சேகா பாதேது அப்படின்னு. அதனால இதெல்லாம் நமக்கு ஒட்டவே விட்டாது. அதனால அபுத்தி பூர்வகமாகவும் புண்ணியம்ங்கிறது இருக்கு, நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து வேதம் சொல்லின யாகத்தை பண்ணினானா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த இஷ்டாபூர்த்தம் தான் இருக்க, இஷ்டாபூர்த்தம்ன்றது, இஷ்டாபூர்த்தம்னாக்கா யாகம் பண்றது, குளம் வெட்டுறது, ஏரி வெட்டுறது, நதியில ஜலம் வரா மாதிரி பண்றது, அத மாதிரி தானம் பண்றது, இதெல்லாம் எல்லாமே இருக்கு. எல்லாம் வேதத்துல சொன்னதுதான். ஆனால் அந்த வேதத்துல சொன்னதை கூட வேதத்துல சொன்னதை கூட நமக்கு தெரியாது, தெரியாமலே பண்ணிட்டு இருக்கோம், தெரியாமலே நாம பண்ணிட்டு போறது. குப்பை தொட்டியில பழைய துணியெல்லாம் கொண்டு போய் போட்டு வந்துட்டோம். நம்ம வாத்து வாசல்ல குப்பை வண்டியே வரும், நித்தியப்படி குப்பை வண்டி வரும். இந்த குப்பை வண்டி வந்ததுன்னாக்கா ஆத்தெல்லாம் ஒழிச்சா நிறைய பழைய துணி, அதெல்லாம் நான் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுல போட்டா அது அவ பொறுக்கி எடுத்துட்டு போறான். இப்ப என்னுடைய உத்தேசம் என்னது, தூரம் போடணும் அப்படின்றதுதான். தூரம் போடணும்னு போட்டதை அவன் என்ன பண்றான்னாக்கா எது நன்னா இருக்கோ அதை எடுத்து தான் உடுத்திக்கலாம் அப்படின்னு அவன் எடுத்துன்னு போறான். இப்போ இது நான் தெரியாம தான் இப்ப தானம் பண்றேன், நான் தெரிஞ்சு தானம் பண்ணலையே. இது சாஸ்திரம் சொன்னதுதான். தத்தமிக்கு பாசதே அப்படின்னு வாக்கியம் இங்க. தத்தம்னாக தானம். அதை பண்ணா கூட அது தெரியாம புண்ணியம், அது தெரியாம இவன் பண்ண புண்ணியம். அந்த புண்ணியம் கூட பாபசப்தாத்தியமா தான் இருக்கு, பாபசப்தத்தினால சொல்லப்பட்டதா இருக்கு. அதுவும் வந்து ஒட்டாது. அத சொல்றதுக்கு தான் இந்த இடத்துல வந்துருக்கு. ஆகையினால நம்ம சூத்திரக்காரர் சாட்சியதோ வேதம் சொன்னதோ அதை பாஷ்யக்காரர் விவரணம் பண்ணதோ சுவாமி தேசிகன் அதை அனுகிரகிக்கிறதோ எதுவுமே தோஷமில்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். திருஷ்டம் வித்யாங்க புண்ணியம் ஸ்வபல விதரணாத் நேதரார்த்தம் விராகே ராகாத் ஆரப்யமானம் பலவத் அமதிகம் சம்பவேத் நைவ புண்ணியம் புண்ணியாஸ்லேஷஸ்ததோஸ்மின் ந கடதே இதி சேத் நோபயுக்தः அतिरिक्तैः வித்யாங்கைः தஸ்ய யோகாத் அமதிகதமபி சாமனந்த்யேவ புண்ணியம் அப்படின்னு ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி. அதாவது அபுத்தி பூர்வகமான புண்ணியம் அப்படின்றது இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். ஆனால் அபுத்தி பூர்வகமான புண்ணியம் கூட இருக்கு அப்படின்றது சித்தாந்தியினுடைய திருவுள்ள. அதாவது வித்யாங்க புண்ணியம், வித்யைக்கு அங்கமா இருக்கக்கூடிய புண்ணியமானது வித்யாங்க புண்ணியம். ஸ்வபல விதரணாத், தன்னுடைய பலம் என்ன? ஒருத்தன் என்ன பண்றான்னாக்க பிரம்ம வித்யானது தனக்கு சித்திக்கணும்,
அப்படின்னு ஒருத்தன் பண்றான். பிரம்ம வித்தியை தனக்கு சித்திக்கணும்னு ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான். அதுக்கோசரம் அதுக்கு அங்க கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும். அதெல்லாம் அங்கேயே சாய்க்கிறார். அக்னிஹோத்ராஜிது தற்காரியாஜீவ தத்தர்ஷனாத் அப்படின்னு சூத்திரக்காரரே சாதிக்கிறார். இந்த மாதிரி நித்தியாக்னிஹோத்திரம் மாதிரி ஆசிரம தர்மங்கள் இதெல்லாம் பண்றானு இவைகள்லாம் கூட பிரம்ம வித்திய உண்டு பண்றதுக்கோசரம் உற்பத்தி பண்றதுக்கோசரம் தான் இருக்கு. அதனால வித்யாங்க புண்ணியம் அது. அது ஸ்வபல விதரணாத். அதற்கு எது பலன்? பிரம்ம வித்தியை உற்பத்தி பண்றதுதான். அதை கொடுத்துடுறது. அதை கொடுத்துடவே அது சிரேஷ்டம். அது இவனுக்கு ஒட்டிடுச்சு. இவனுக்கு இது ஒட்டிடுச்சு. அதனால அந்த கர்மாவை ஒட்டல அப்படின்னு இவனால சொல்ல முடியாது. அதே மாதிரி விராகே ந இதரார்த்தம். விராகே இவனுக்கு வைராகியம் வந்துடுச்சு. வைராகியம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதரார்த்தம் ந வேற ஏதாவது அல்ப பலனை குறிச்சு இவன் பண்ணவே மாட்டானே. ஒரு பக்கம் மோட்சத்துக்கோசரம் பண்ணிட்டு எனக்கு சொர்க்கம் போனோன்னு இவன் பிரவர்த்திக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு அது பிடிக்காது. ஏன்னா இவன் விரக்தன். இவன் பரமாத்மனையோ ரக்தக விரக்தக அபரமாத்மனின்னு இருக்கான். அதனால பரம வைராக்கிய நிஷ்டனா இருக்கிறதுனால இவனுக்கு அதுல பிரவೃத்தியே வராதே. இந்த மாதிரி அல்ப விஷயங்களே இவனுக்கு வராது. அதனால அந்த கர்மாவும் அபுத்தி பூர்வகம்னு சொல்ல முடியாது. அதனால விராகே இதரார்த்தம் அதுவும் இல்லை. வேறு பலனுக்கோசரம் அந்த பலன் போகணும் இந்த பலன் போகணும்னு எந்த கர்மாவையும் அனுஷ்டிக்க மாட்டான். அந்த புண்ணியமானது இவனை ஒட்டவே ஒட்டாது. பண்ணினாதான் ஒட்டுறதுக்கு அதையே அவன் பண்ணலையே, அது முடியாது. இல்ல இல்ல இவன் மழை வேணும் அது வேணும் இது வேணும்னு அவன் பண்ணலாமே, பண்றான் வாஸ்தவம். அது கூட எதுக்கு? பிரம்ம வித்தியைக்கோசரம். பிரம்ம வித்தியை நன்னா இவன் அனுஷ்டிக்கணும்னு அதுக்கு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும். அதுக்கு தீர்த்தம் நன்னா இருக்கணும், உடம்ப நன்னா இருக்கணும். அதுக்கோசரம் இவன் இதெல்லாம் பண்றான். அதனால ராகாத் ஆரம்பியமாகும். ராகத்தினால ஆசைப்பட்டு சில பலன்லாம் எனக்கு வேணும், நான் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு சில பலன்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசையோட ஒருத்தம் பண்றான். அது பலவத்து. அது பழத்தோடு கூறினது தானே. நமக்கு பழத்தை கொடுத்துரும். அது பழத்தை கொடுத்துருது. ஏன்னா மழை பெய்யணுன்றதுக்கோசரம் யாகம் பண்றான். யாகம் பண்ணா மழை பெய்யறது. அதுவும் ஒட்டுறது இவனுக்கு. ஏன்னா அந்த பழம் அவனுக்கு தேவையாச்சு. அந்த தீர்த்தம் இல்லாம அவனால இருக்க முடியாது. அதனால அவனுக்கு ஒட்டுறது. அதுவும் ஒட்டிடுறது. அதனால அமதிகம் புண்ணியம் ந சம்பவேதேவே. அமதிகம் புத்தி பூர்வகம் இல்லாமல் அபுத்தி பூர்வகமான புண்ணியமானது இவனுக்கு சம்பவிக்காதே. சம்பவிச்சாதானே, சம்பவிச்சால்தான் இவனுக்கு ஒட்டும் ஒட்டாதுன்னு விசாரம் வரும். இவனுக்கு அபுத்தி பூர்வகமான இதுவே புண்ணியமே வராது. இவனுக்கு சம்பவிக்காது. சம்பவிக்காத விஷயத்துல போய் இவனுக்கு இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு எப்படி நீ சொல்லுவேன்? அதனால இது வராதே சம்பவே. அந்த கதக அந்த காரணத்தினால புண்ணியாஸ்லேஷ புண்ணியமானது இவனுக்கு ஒட்டாது, அபுத்தி பூர்வகமே சம்பவிக்காது. அதனால புண்ணியமானது இவனுக்கு ஒட்டாதுன்னு சொல்றதும் சம்பவிக்காது. புண்ணிய கர்மா இவனுக்கு ஒட்டாது. அது உத்தரமோ, அதாவது உத்தரம்னாக்க பிரம்ம வித்தியைக்கு அப்புறம் நம்ம பண்றோமே அந்த புண்ணியமானது அபுத்தி பூர்வகமான புண்ணியமானது இவனுக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்றதே தவறான வாதம். அது வராதே. இது சேத்து இது என்ன இந்த மாதிரி ஆட்சேபம் பண்ணா அது தவறு. ஏன்னா உபயுக்த அதிருப்தை முதல்லயே சொன்னோம். ஒருத்தனுக்கு கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் போறதுக்கோசரம் ஒரு சாந்தி கர்மாவை அனுஷ்டிக்கிறான். அப்படி அனுஷ்டிச்சான்னாக்கா அந்த சாந்தி கர்மா பிரபலமா இருந்ததுன்னு பலமா இருந்ததுன்னாக்கா, பண்ணின பாபமா ரொம்ப குறைவா இருந்ததுன்னாக்கா, அப்ப ஏகதேசம்தான் அந்த பாபத்தை போக்கடிக்கிறது. மீதி அப்படியே கொள்ளியோ அது அவன் தெரியாம பண்றான். இவ்வளவு பெரிய கர்மாவை பண்ணிட்டான், பரிகார கர்மாவை. அதனால அந்த உபயுக்த அதிருப்தை வித்யாங்கை
வித்யைக்கு அங்கமான புண்ணியங்கள்லாம் இருக்கு. நமக்கு தேவைக்கு அதிகமா இவன் பண்ணினான். தேவைக்கு அதிகமா பண்ணினான்னாக்கா அவைகள்லாம் மீதி இருக்கா இல்லையா? அது ஒட்டாது. ஆனா தஸ்ய யோகாத் அந்த பிரம்மஜானம் சேர்ந்துருது இவனுக்கு. அவனுக்கு எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால, அது அதிகமா இருக்கிறதுனால அவைகள்லாம் ஒட்டாது. அது மட்டும் இல்லாம அமதிகிருதம் புண்ணியம் அப்படி ஆமணந்தி ஏவகி, அதான் சொல்றாளே, ஆமணந்தின்னு சொல்றான்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்றா பதந்தி அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் சொல்றா. ஏன்னா அமதிகிருதம் புண்ணியம் அப்படி புத்தி பூர்வகமா இல்லாமல் அபுத்தி பூர்வகமா கூட புண்ணியங்கள்லாம் இவன் பண்றான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காளே. சாஸ்திரங்கள்லாம் மிக சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவோ இருக்கு. ஏன்னா எத்தனையோ புராணங்கள்ல எவ்வளவோ உபாக்கியானங்கள்ல இருக்குது. அதனால நமக்கு தெரியாம பண்றது. கோயில பிரதட்சணமா போனா, பசுமாட்டு துரத்திட்டு போறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் கூட யாரோ பெரியவா வரச்ச தெரியாம இவன் தடுக்கி விழுந்தான். தடுக்கிதான் விழுந்தான். இவன் உண்மையிலேயே சேவிக்கணும்னு வேலை தடுக்கி விழுந்தான். உடனே அந்த பெரியவருக்கு சந்தோஷமா போயிடுச்சு. தீர்காயுஷ்மான் பவன்ட்டு போயிட்டார். அவன் விழுந்தான். அவரும் தன்னை சேவிச்சுட்டு தான் வந்து ஆசீர்வாதம் பண்றார். இதுவும் புண்ணியம்தான். இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. அதனால அமதிகிருதம் புண்ணியம் அப்படி ஆமணந்தேவகி, அது கூட இவன் எல்லாம் இது பண்றா, சொல்றா. எல்லாம் சாஸ்திரக்காரெல்லாம் அதெல்லாம் சொல்றாரு. எவ்வளவோ இருக்கு இந்த மாதிரி. அப்படி இருக்கிறதுனால இவைகள்லாம் ஒட்டாது. அஸ்லேஷம் புண்ணிய கர்மாவுக்கு கூட அஸ்லேஷம் உண்டு. அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சிருப்போம். இப்ப ஸ்லோகத்தை தெரிவிக்கணும். சிருஷ்டம் வித்யாங்க புண்ணியம் ஸ்வபல விதரணாத் நேதரார்த்தம் விராகே ராக ஆரப்யமானம் பலவதமதிகம் சம்பவேன்னைவ புண்ணியம் புண்ணியாஸ்லேஷः ததோஸ்மின் ந घटत इति चेत् नोभयुक्तातिरिक्तैः विद्याङ्गैः तस्य योगात् अमतिकृतमपि ह्यामनन्त्येव पुण्यम्। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।